ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுத்திரியா திக்கிடி இதுன்னு சொல்லுவோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், பட்டை கிராம் தூள், அப்புறம் வந்து அரிசி மாவு வந்து 1/2 கிலோ. அதை நல்லா வெந்நீர் வச்சு நல்லா கலந்துட்டு உப்பு அதுலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா எப்படி வேணுமோ நமக்கு ஷேப் வந்து பால் மாதிரி இல்லைன்னா இப்படி நீளமாக கூட வந்து கையிலேயே நம்ம உருட்டி எண்ணெய் கையில் தடவிட்டு அதை வந்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கொத்தமல்லி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கறி மசாலா இது தானே, அதனால் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் வேக வச்சுருந்த மட்டன் எல்லாத்தையும் போட்டு அதுவுமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, தக்காளி அரைச்சி வச்சது ஒரு ஜாரில் இருக்குது, அதையும் ஊற்றிட்டு அப்புறம் நல்லா அதையுமே கலக்கணும். எல்லாமே மசாலா வாசம் நல்லா போகணும். கறி மசாலா போடுற மாதிரி, குருமாக்கெலாம் போடுற மாதிரி நல்லா மசாலா வாசம் போகணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, 1/2 மூடி தேங்காய், அதையும் வந்து அதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதித்து வந்தோடனே அதை பாருங்கள் எப்படி வந்து ரவுண்டாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம ஷேப்பில் வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு ரவுண்ட் பண்ணி தட்டில் செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நீளமாகவும் இருக்குது, ரவுண்டாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஹோம்மேடு அரிசி மாவு தான் இது வந்து. எல்லாமே எங்கள்கிட்ட கஞ்சி வடகம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி 1/2 மூடி தேங்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக குருமா மாதிரியே இருக்கும், கமன்ட்டு. அப்புறம் அந்த அரிசி மாவு கொஞ்சோண்டு வச்சுருப்போம் நம்ம, அதை நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதையும் ஊற்றிக்கணும். கொத்தமல்லியெல்லாம் போட்டு இது செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்டோம்னா. செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் வந்து அலியாட்டி ஷாஸ் ரெசிபீஸ், அது வந்து நீங்கள் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.